பொள்ளாச்சி பக்கத்தின் வணக்கம்ங்க. இன்றைக்கி முட்டை காளானோட ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. இந்த காளானுக்கு பேர் முட்டை காளானுங்க. இது எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது. எங்கள் ஏரியாவில் நிறையா கிடைக்குங்க இந்த மாதிரி. இது நல்ல சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்கும். இந்த காளானோட அவுட்டர் லேயர் மேலே இருக்கிற லேயர் எடுத்தோன்னா ஈஸியாக வந்துடும். அந்த லேயர் எடுத்துகிட்டு இதை சமைக்கணுங்க. இந்த காளானில் விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே நிறையா இருக்குங்க. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்குது. எஸ்பெஷலி மெயினாக விட்டமின் டி இதில் நிறையா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி தான் இது. இப்போ முட்டையோட மேல் தோல் எடுத்துட்டுங்க நல்லா தண்ணியில் அலசி கழுவிட்டு சின்ன சின்னதாக நறுக்கிக்கலாங்க. ஒரு வடைச்சட்டி வச்சுக்கலாங்க. அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கடுகு போட்டு தாளிச்சிக்கலாங்க. கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். கூட வெங்காயம், ஒரு வெங்காயம் பொடி பொடியாக அரிஞ்சு அதையும் மிக்ஸ் பண்ணி நல்லா வணக்கிக்கலாங்க. 2 வரமிளகா போட்டு தாளிச்சிக்கலாங்க. கருவேப்பில் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. போட்டு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டுங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற காளானை, முட்டை காளானை உள்ளே போட்டுடலாங்க. போட்டு லேசாக வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கலாங்க. கூடவே உப்பும் சேர்த்திடலாங்க. நிறையா போட வேண்டாம், அளவாக போடுங்க. ஏன்னா உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இதுக்கு தேவைப்படும். உப்பும் சேர்த்திட்டு வதக்கணும். நாங்கள் உப்பு மஞ்சப்பொடி ரெண்டும் சேர்ந்து வதங்கும்போது முட்டையிலேருந்து லேசாக தண்ணி விடுங்க. அதுலேயே கொஞ்சம் வதங்கட்டுங்க. வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி கலக்கி விட்டு மூடி வச்சிடலாங்க. அந்த ஆவியிலேயே சீக்கிரம் வெந்துருங்க. ரொம்ப நேரம் எடுக்காது இது வேகிறதுக்கு. ஒரே ஆவியில் வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு மிளகுபொடி போட்டு இறக்கிக்கலாங்க. உங்களுக்கு ஆப்ஷனெல்லாம் நீங்கள் வேணும்னா இது கூட மசாலா ஐட்டம் சேர்த்திக்கலாம். கரம் மசாலா சேர்த்திக்கலாங்க. தக்காளி சேர்த்துலாம் நல்லாயிருக்கும். தேங்காய் துருவல் போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். பட் நான் அதெல்லாம் எதுவுமே போடாமல் சிம்பிளாக செஞ்சுருக்கேன். இதோட டேஸ்ட் அப்படியே நீங்கள் முட்டை புரிஜி பண்ணி சாப்பிட்றீங்க பாருங்கள், அதே மாதிரி இருக்கும். காலை நல்லா வதங்கினதையும் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு இறக்கி வச்சிடலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான முட்டை காளான் பொரியல் ரெடிங்க. செம டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் எஸ்பெஷலி தயிர் சாப்பாட்டுக்கும் கீ ரைஸ், பட்டாணி சாதம் இது கூட காம்பினேஷன் பண்ணி சாப்பிடும்போது செம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ டேஸ்ட் பார்க்குறேன். அப்படியே எக்ஸாக்டாக முட்டை புர்ஜியோட டேஸ்ட் தாங்க. சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள்.